ஓகேவா? ஒரு கை சாப்பிடுங்க, ஒரு கை பாருங்க. நான் வெளியூர்காரங்க இல்ல, நம்ம பக்கத்தூர்காரங்க கண்டமானிக்கிறேன். ஓகேவா? எல்லாரும் எங்க ஊருக்குள்ள கொண்டீங்களா? மஞ்சள் கொண்டீங்களா? நல்லா இருக்கு. அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்போர் புதிகள் வேண்டி, நலமலாம் பெருக வேண்டி, கற்பக முட்டி களஞ்சியை திருத்தி சென்று பொற்பத பணிந்து வாரி பொய்யில்லை கண்ட உண்மை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, இவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டமெல்லாம் பாட்டுமெல்லாம் அனைத்தும், ஆட்டமெல்லாம் பாட்டுமெல்லாம் அனைத்தும், இவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், இவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். சுழி போட்டு செல்லும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செல்லும் தொடங்கு ஆகியிருக்கிறாங்க. அற்புதமான சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம், அதிகரம், கிராமடம், அழகாபுரி கிராமக்காரர்கள் இணைந்து நடத்தும் அற்புதமான பொன்னழகி அம்மன் ஸ்ரீ 18ஆம் ஆண்டு ஸ்ரீ பொன்னழகி அம்மன் கோவில் பூச்செறிதல் விழாவில் அடியவன் சந்திரமாணிக்கம் டாக்டர் கருப்பையா அவர்களை பேச அழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவிச்சுக்கிறேன். பேசி வரும் பேச போயிருந்தேன், யாருமே கை கட்டல. இப்படி வானே நல்லா தெரியானே தெரியுது. பேச போயிருந்தேன், யாருமே கைதட்டல. கைதட்டி பரவாயில்ல, எதுக்கு பேசி முடிச்சு கீழே வர ஒரு வயசானவன் உடஞ்சிட்டே போகுது, ஒரு 7 வயசு மச்சிருச்சுட்டே போகுது. எதுக்கு வயசானவன் முறைக்குது, 7 வயசு மச்சிருச்சு. முன்னாள் மாமியா மாறு, பின்னால் மருமக்கள் மாறு, நல்லா கட்டத்தில் நடிக்கிறாங்க. இன்னொரு பேச போயிருந்தேன், நான் கண்ணன் போய் பாட்டு பாட்டேன். வழக்க வளமொழிய வகை இல்லாதண்டி வர வசமுள்ள பூ இங்க பூக்க, அந்த பூவெடுத்து பிள்ளை யார பூசிக்க, தன்னநானே நானே தன்னநானே நானே தன்னநானே நானே நானே தன்னநானே நானே நானே பாடி முடிச்சு ஒரு வயது எல்லாம் போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன் கூட வாங்கிட்டியா கூப்பிட்டு கேட்டேன், எல்லாரும் போயிட்டாவே நீ மட்டும் உட்கார்ந்துருக்கியே, என்னோட பேச்சு உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உட்கார்ந்துருக்க சேரும் டேபிள் எங்க எடுத்துட்டு வந்து அம்மா திட்டுமிட்டா. அற்புதமான விழா, அழகான நேரம், பெண்கள் அழகா கும்மி வைப்பீங்க. ஆனவர் பருங்கடி, ஆன அசைச்சி வர்ற வருங்கடி, ஆன கடன் போல முட்டாள மணிக்கு அட்டியமே நல்ல பருங்கடி, தானே தானே ஏறி வர்ற பருங்கடி, தேறு அழகு வர்ற பருங்கடி. அப்படி அழகான பாடல் இது. வந்து எப்படின்னா ஆரோக்கியம் கொடுக்கிறது. நல்லா போட்டுங்க, நம்மளுடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் இதை எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கணும், உள்ள ஆரோக்கியமா இருக்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஒத்துமையா இருக்கணும். எதுக்கு ஒத்துமையா இருக்கணும்? பிரிஞ்சு வருவான், எதுக்கு திருவிழா வைக்கிறான், எதுக்கு கரெக்டா சித்திரை மாசம் குழு விட்டுருக்கீங்க, அதுவே காரணம். அதாவது பாத்தீங்கன்னா அற்புதமானது. சித்திரை மாசம் என்ன வரும், வெயில் காலம், உடம்பு கீட்டு வந்துடக்கூடாது, வேப்ப தோணை எதிர்க்கட்டும். அது கெட்ட கிருமிகள் கொரோனா காலத்துக்கு, கொரோனா அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் மூத்தோர் சொல்லும் முட்டியை நினைக்கணையும், முன்னே கசக்கும் பின்னே இணைக்கலாம். பெரியவங்க சொல்றது முதல்ல கசக்கலாம், அப்படி யோசிச்சு பார்த்தா இணைக்கலாம். என்னைக்குமே வீட்டுல வயசானவங்க இருந்தா பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. 1000 புத்தகம் படிக்கிறது வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்கிறது நல்லது, தெரிஞ்சு வச்சுக்கலாம். வீட்டுல வயசானவங்க இருந்தா பத்திரப்படுத்திக்கங்க. வீட்டின் பேரும் அன்னை இல்லம், அன்னை இருப்பதும் முதியோர் இல்லம். வீட்டின் பேரும் அன்னை இல்லம், அன்னை இருப்பதும் முதியோர் இல்லம். நிறைய விஷயங்கள் நிக்கிற விலைகளை போறோம். அப்ப கைதிட்டீங்களா? என்ன ஆகுது, மூளை திறன் அதிகரிக்குது, உடம்புல ஒரு ரத்த ஓட்டங்கள்லாம் சுடுச்சுன்னு ஓடும், வேகமா போகுது. ஆனா இன்னைக்கு அதுவே ஒரு இன்னைக்கு நம்ம அவ்வளவு ஆரோக்கியம் கொடுக்கணும்ல, நம்மளே ஒரு திருவிழா நடத்தி இதை நீ கடைசியா மாத்திக்கியா. வெளிநாட்டு போகணும்ல, வா 10 நிமிஷம் கைதிட்டு 500 ரூபாய் கொடுத்து போடுறியா, வா 10 நிமிஷம் சிரிச்சுட்டு 500 ரூபாய் பணம் கட்டிட்டு போடுறியா. நம்ம 500 ரூபாய், அதாவது 4 கார் வாடகைக்கு, அதாவது 4 கார் கடன் வாங்கி வர்றதையும் போயிடுச்சு, கடையில் நான் சேர்க்கல வந்தையும் போடுறேன். அப்படித்தான் அவ்வளவு போயிட்டு இருக்கேன். அவனும் முன்னேற மாட்டேன், அடுத்தவனும் முன்னேற மாட்டேன். நம்மளுக்கு என்னைக்கு தெரிஞ்சுக்க, வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிறாள் நம்மளோட அறிவாளி நினைச்சு பேசணும். நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிறாள் நம்மளோட அறிவாளி. 5 வருஷம் டாக்டர் படிச்சிருக்கேன், சித்தா டாக்டர், பிஎஸ்எம்எஸ். நீங்க அரசு மருத்துவமனை போனா சித்த மருத்துவ பிரிவு ஒன்று இருக்கும், அது சித்த மருத்துவர் ஓரமா உட்காந்துருப்பாங்க, அவங்களோட புள்ள ஒரு சிலர் ஒதுக்கிட்டாங்க. ஆனா சித்த மருத்துவரை போய் பாருங்க, நம்ம மருத்துவம். அப்ப திருவிழா அம்மன் அம்மன் எதுக்காண்டி அம்மனை கும்பிடுறோம், எதுக்காண்டி இந்த பெண்கள் இடத்துல குங்குமம் வைக்கணும், கட்டாயம் இந்த இடத்துல பெண்கள் குங்குமம் வைக்க வேண்டும். மிஸ்மரிசிட்ட பவர், யாரும் யாரையும்
தவறான நோக்கத்தில் இருக்க முடியாது. அதான் அடிக்கிறது கரெக்டா. எதுக்கு மெட்டி போடுறான், எதுக்கு மோதிரம் போடுறான், அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் சத்து சாப்பிட முடியாது. மோதிரம் இன்னைக்கு தங்க வச்சுக்கிற வரைக்கும் யாரையும் எடுக்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சமா சேர்த்துக்கங்க. அது தங்க சத்து உடம்புக்கு போகணும். அடுத்து கூலி. இந்த வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ஒரு அழகான சொல்றேன். நம்ம வேலை 5 பேர்லயே வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். கை காட்ட பயமா இருக்கு. இந்த விரல்ல அடுத்தவங்களுக்கு பூசலாம். நல்லா தெரிஞ்சுக்க. கட்ட விரல்ல அடுத்தவங்களுக்கு பூசலாம். நம்மளுக்கு நம்ம பூசக்கூடாது. வயசுல சின்ன ஆளுகிட்ட விபூதி வாங்காதீங்க, பெரிய ஆளுகிட்ட வாங்க. சின்ன பிள்ளைகிட்ட போய் நமக்கு சின்ன பிள்ளை பூச கோயில அவரோட விபூதி பூச வாங்காதீங்க. கோயிலுக்குள்ள 6 மணிக்கு நவகிரகத்தை சுத்தாதீங்க. 6 மணிக்கு மேல நவகிரகத்தை சுத்தாதீங்க. சிவன் கோயில உட்காரலாம், பெருமாள் கோயில உட்காரக்கூடாது. கோயிலுக்குள்ள உள்ள போது பிச்சை போடுங்க, வரும்போது போடாதீங்க, வரும்போது போடாதீங்க. மங்களமா பேசுங்க. எந்த வார்த்தையுமே மன தைரியமா இருக்கணும். வீட்டுல கந்தசஷ்டி கவசம் போட்டீங்கன்னா 7 மணிக்கு எந்த பிரச்சனையும் வராது. கந்தசஷ்டி கவசம் வீட்டுல விநாயகர், கந்தசஷ்டி கவசம், அது மாதிரி சிவபுராணம், பிரதோஷ வழிபாடு. அடியவனுக்கு ஜோசியரா இருக்கீங்க. இன்னைக்கு ஜோசியரோட தன்மை என்னன்னா, பிரதோஷம் போனீங்கன்னா எப்படிப்பட்ட தோஷமும் போகும். இன்னைக்கு அற்புதமா இந்த கோயில் இந்த வழியில வரும்போதுதான் பிரதோஷம் நின்று போலாம் எடுத்துட்டு போவேன். அழகான சிவன் நடத்துறாரு. நம்ம அதிகமா பார்த்துருக்கீங்க. நம்ம அதிகாரம் பொருளாதார கோயிலுக்கு வர்ணனை அதிகம் தான் பண்ணி கொடுத்தேன். வர்ணனை தனி உதாரணத்துல கும்பாசத்துக்கு அதிகம் தான் பண்ணி கொடுத்தேன். அப்ப இந்த விரல்ல பூசக்கூடாது. அப்ப இந்த விரல்ல பூசலாம் மோதிர விரல். மோதிர விரல்ல பூசினா நமக்கு நல்லது கிடைக்கும். ஆனா கட்ட விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து பூசினா எல்லா நன்மைகளும் கிடைக்கும். எல்லா நன்மைகளும் கிடைக்கும். உண்மையிலே அற்புதமானது. அடுத்து இதே நோய் நீங்க எல்லாரும் வருது. பெரிய பெரிய போட வச்சு இதே நோய் வர வைக்கிறீங்க. இதே நோய் வந்து டெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் என் பிள்ளை கிட்ட போகுது. அது இதே நோய் வராம இருக்கணும்னா இந்த மாதிரி விழாக்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் கும்மி அடித்தாலே இதே நோய் வராது. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.